ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வீரன் அப்படிங்கிற ஒரு புலி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப பலசாலியா இருந்துச்சு. அதே காட்டுக்குள்ள பொன்னி அப்படிங்கிற ஒரு பசுமாடும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. காட்டுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த பொன்னி பசுமாடும் வீரன் புலியும் 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. மத்த விலங்குகள் எல்லாம் இவர்களோட நட்பை ஆச்சரியமா பார்த்தாங்க. புலியும் பசுவும் நண்பர்களா என்று 2 பேரும் காட்டுக்குள்ள ஒன்னாதான் இருந்தாங்க. அந்த பசுவுக்கு புலி எப்பயுமே பாதுகாப்பாவே இருக்கும். புலி வேட்டையாடி சாப்பிட போயிருந்தா பொன்னி மாடு இன்னொரு பக்கம் புல்களை மேய்ஞ்சிட்டு இருக்கும். அப்போ ஒரு நாள் வீரன் புலியோட வீட்டுக்கு அந்த புலியோட பழைய நண்பர்கள் வராங்க. எல்லாரும் வீரன் புலியோட வீட்டுக்கிட்ட வராங்க. வீரன் அவங்கள பார்த்துட்டு சந்தோஷப்படுது. நண்பர்களே வாங்க, உங்களையெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்டுட்டு தன்னோட குகைக்குள்ள எல்லாரையும் கூட்டிட்டு போகுது. அந்த புலி வந்த நண்பர்களுக்கு தன்னோட வீட்ல இருந்த இறைச்சிய கொடுக்குது. எல்லா நண்பர்களும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு நண்பன் புலி, நண்பா வீரா, நான் காட்டுக்குள்ள கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா அப்படின்னு வீரன் கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு வீரன் புலி, என்ன விஷயம் நண்பா, அது என்ன அப்படின்னு கேட்டுச்சு. நண்பன் புலி சொல்லுச்சு, நீ ஒரு பசுமாடு கூட நட்பு வைத்திருக்கியாமே. புலின்னா எல்லாருக்கும் பயமா இருக்கணும், ஆனா நீ ஒரு பயந்தாங்கோழின்னு காட்டுக்குள்ள பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சாங்க. உன் கூட இருந்தா எங்களையும் தைரியம் இல்லாதவங்கன்னு சொல்லிடுவாங்க. நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அந்த நண்பன் புலி சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா தன்னோட நண்பர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வீரன் புலியோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அது தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்துச்சு. நான் ஒரு புலி, விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுறவன். என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படணும் தான். நான் போய் நண்பர்கள் கிட்ட கேட்கணும், அவங்க தான் நல்ல வழி சொல்லுவாங்க அப்படின்னு அங்கிருந்து நண்பர்கள் இருக்கிற இடத்துக்கு வீரன் புலி போகுது. வீரன் நண்பர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேருது. என்ன நண்பா, என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கே அப்படின்னு நண்பன் புலி கேக்குது. நண்பா, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீங்க எல்லாம் சொன்னதுதான் சரி. என்னை பார்த்தா காட்டுல எல்லாரும் புலின்னு சொல்லி பயப்படணும். நீங்க எல்லாரும் தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் என்ன பண்ணா இது நடக்கும் அப்படின்னு வீரன் கேக்குது. இத கேட்ட அந்த நண்பர்கள் தந்திரமா யோசிக்கிறாங்க. அப்போ அந்த நண்பன் புலி, வீரா இங்க வா. நான் சொல்ற மாதிரி பண்ணா உன்னை எல்லாரும் பெருமையா பேசுவாங்க, உன்னை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வீரன் பொன்னி பசுமாட பாக்கிறதுக்கு எப்பயும் போல வருது. அது பொன்னி இருக்கிற இடத்துக்கு வருது. வீரனை பார்த்த பொன்னி பசுமாடு, வீரா எப்படி இருக்கே, எங்க போனே, 2 நாளா ஆளையே காணோம் அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த வீரன், நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க நிறைய உணவு எனக்கு கிடைச்சிச்சு. அதுவும் இல்லாம அங்க பக்கத்துல நான் நிறைய பச்சை புல்களையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுச்சு. என்னது, பச்சை புல்களா? வீரா, நானும் புது இடத்துல போயிட்டு உணவு சாப்பிடணும். இங்க புல்கள் ருசியாகவே இல்லை. என்னையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு பொன்னி கேட்டுச்சு. சரி போலாம். ஆனா அது ரொம்ப தூரம் இருக்கு. நான் உன்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வீரன் சொல்லுச்சு. அப்புறம் 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னும் அங்க வேற என்னவெல்லாம் இருக்கு நண்பா? வா, நீயே வந்து பாரு பொன்னி. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. வீரன் பொன்னிய அடர்ந்த காட்டு வழியா கூட்டிட்டு போகுது. பாத்தியா பொன்னி, இந்த இடமே எவ்வளோ அழகா பசுமையா இருக்கு. நம்ம இன்னும் காட்டுக்குள்ள போனா ரொம்ப அழகா இருக்கும். ஆமா வீரா, ரொம்ப அழகா இருக்கு. சீக்கிரம் அங்க போகலாம். வீரன் பொன்னிய நதிக்கரை ஓரமா இருக்கிற ஒரு குகை கிட்ட கூட்டிட்டு வருது. இதுதான் அந்த இடமா வீரா? அழகா இருக்கு. ஆமா பொன்னி, ஆனா இதை விட அந்த குகைக்குள்ள நிறைய பசுமையா இருக்கும். அப்படியா வீரா? சரி வா, அப்போ நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு பொன்னி சொல்லுது. அதுக்கு வீரன், சரி பொன்னி போலாம். ஆனா எனக்கு உள்ள உணவு கிடைக்காது. நான் போய் வெளியே உணவு தேடி எடுத்துட்டு வரேன். நீ உள்ள போயிட்டு நான் வந்துடுறேன். சரி வீரா, நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொன்னி உள்ள போகுது. அந்த வீரன் புலிய நம்பி அதோட பேச்ச கேட்டு பொன்னி பசு அந்த குகைக்குள்ள நடந்து போகுது. பொன்னி பசு குகைக்குள்ள வழி தெரியாம
ஒரு இடத்துல நின்னுட்டு யோசிக்குது. வீரன் உள்ளே பசுமையா இருக்கும்னு சொன்னான். ஆனா இங்க அப்படி எதுவும் இல்லையே. அப்படின்னு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருந்துச்சு. இதையெல்லாம் புலியோட பழைய நண்பர்கள் மேலிருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பாவம் அந்த பொன்னி பசுவுக்கு. இவங்க எல்லாம் சூழ்ச்சி பண்ணி தன்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியாம அங்க வந்திருக்கு. பொன்னி பசு யோசிச்சுக்கிட்டே முன்னேறி நடக்குது. பொன்னி குகையோட இன்னொரு பக்கம் வருது. ஆனா அந்த விலங்குகள் பொன்னி பசுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பொன்னி? அப்படின்னு அந்த புலி சிரிக்குது. அந்த பசு அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வீரன், புலியோட நண்பர்கள் பொன்னி பசு தப்பிக்க முடியாத மாதிரி அந்த பசுவை சுத்தி வந்து நின்னுட்டு இருந்தாங்க. நீங்களா யாரு? என்ன சாப்பிடாதீங்க. என் நண்பன் வீரன் புலி கூட தான் வந்தேன் அப்படின்னு பொன்னி சொல்லுது. அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. வீரன் புலியா? அவனும் இந்த திட்டத்துக்கு உடந்தைதான். எங்களுக்கு உன்னை உணவா கூட்டிட்டு வந்ததே அவன்தான். அப்படின்னு அந்த புலி சொல்லுச்சு. என்னது, என் நண்பன் தான் இதுக்கு காரணமா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த வீரனோட நண்பர்கள் பொன்னி பசு மேல பாஞ்சு வந்து அதை கடிச்சு கொள்றாங்க. அதுக்கப்புறம் வீரன் புலி அந்த குகைக்குள்ள வருது. வா நண்பா வீரா, நீ எங்கள ஒருவன்னு நிரூபிச்சுட்டே அப்படின்னு சொன்னதும் அந்த வீரன் புலி சந்தோஷப்படுது. ஆனா இங்க அந்த பொன்னி பசுமாடு வீரனோட நட்பை நம்பி ஏமாந்து தன்னோட உயிரையே விட்டுச்சு.